அஞ்சலி வந்து மனசு கஷ்டத்தோடு இருக்காங்க. அப்போ வந்து அபி வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்காரர் நான் கூட பார்த்ததே இல்லை, எப்போ வருவார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதை கேட்டு அஞ்சலி மனசு கஷ்டப்பட்டு அப்படியே நின்றுட்டுருக்காங்க. உன்னையும் வந்து உனக்கு எதுக்கு அந்த பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திட்டுறாங்க. நான் என்ன தப்பாக கேட்டேன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து யோசிக்கிறாங்க. ஒன்றும் அவங்க வீட்டுக்காரர் வரல அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, ஐயோ அப்படியா, கண்டிப்பாக சீக்கிரமாக வந்துடுவார் அப்படின்ற வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. அடுத்து வந்து பூஜை பண்ணிகிட்டே இருக்காங்க அஞ்சலி. ஆனால் அவங்க வீட்டுக்காரர் வரவே வரல. அதனால் அஞ்சலி மனசு கஷ்டப்படுறாங்க. இந்த சூழ்நிலையில் அபி வந்து எல்லா பூஜையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்பன்னு பார்த்து வந்து முரளி வந்து அஞ்சலியோட வீட்டுக்காரா வந்து வராரு. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அஞ்சலிக்கு வந்து பொட்டு வச்சு விட்டாரு. அதை பார்த்து அஞ்சலி சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் வரமாட்டீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு அழறாங்க. ஒன்றும் இல்லை, நான் தான் வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில் இங்கே 2 பேரையுமே வந்து நீங்கள் வந்து எங்கள் அக்காவோட வீட்டுக்காரை பார்க்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் வந்து கூட்டிகிட்டு வராரு. அனுவையும் வந்து அபியையும். அப்போ வந்து கூட்டிகிட்டு வரும்போது கரெக்டாக வந்து ஃபோன் பண்ணிடுறாங்க. அவங்க வந்து அத்தை இந்த மாதிரி சீக்கிரமாக வரணுன்றதுக்காக, சரி ஓகே நாங்கள் கிளம்புறோம், அப்புறம் இன்னொரு வாட்டி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பிடுறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அஞ்சலி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க வீட்டுக்காரர்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து முரளியோட நினைப்பு ஃபுல்லாகவே அபியை சுற்றி தான் இருக்குது. அபிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. ஆனால் அபி ஃபோன் எடுக்கல. அதனால் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாரு. ஏன் அபி ஃபோன் அட்டன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து ரொம்ப கால் பண்ணி பார்க்குறாரு. இங்கே வந்து ஏன் ரொம்ப பதட்டமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லையே, கிளைண்ட் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்மளால பேசி சமாளிக்கிறாரு. சரி நம்ம உடனே போயிட்டு அபியை பார்க்கணும், அபி என்ன ஆச்சுன்னு தெரியலையா, அவள் எப்படி இருக்கான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அபியை பற்றி நல்ல விதமாக எல்லாத்தையுமே வந்து ஆகாஷ் வந்து சொல்லிட்டுருக்காரு. நம்ம வந்து ராகவ் கிட்ட. ராகவ் வந்து அதெல்லாம் கேட்டு வந்து இம்ப்ரெஸ் ஆகிறாரு. நம்ம 2 பேரும் அக்கா தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்மளாம் வந்து பூடகமாக சொல்கிறாரு. உடனே அபியை பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு. அபிக்கிட்ட பேசணும்னு வந்து யோசனை பண்ணுறாரு. இங்கே அபி என்ன பண்ணுறாங்க, சரி நான் போயிட்டு ஆஃபீஸில் வந்து என்னோட வந்து சாமி சிலை எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அபிக்கிட்ட பேசணும்னு சொல்லி ராகவ் வந்து முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அபி வந்து அவாய்ட் பண்ணிடுறாங்க. அதனால் ராகவ் வந்து ரொம்ப வந்து டென்ஷனாக வந்து பிஹேவ் பண்ணிடுறாரு. அதனால் அபி சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் இந்த ஊர்லேயே இருக்க மாட்டேன், என் சொந்த ஊருக்கே போயிடுறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதனால் வந்து ராகவ் வந்து மனசு கஷ்டப்படுறாரு. இந்த சூழ்நிலையில் ராகவ் நாங்கள் அக்கா என்ன பண்ணுறாங்க, நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு வேண்டுதல் இருக்குது, அதை முடிச்சுட்டு வரணுன்றாங்க. சரி போகலான்னு சொல்லிட்டு அவரும் போகிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அபி வந்து அவங்க சிஸ்டர்கிட்ட எல்லார்கிட்டையுமே பேசி கண்டிப்பாக ஊருக்கு போய் ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஊருக்கும் கிளம்புறாங்க. வீடை போட்டு கிளம்புறாங்க. இங்கே என்ன பண்ணுறாரு, நேராக வந்து முரளி வந்து அபி தேடி வராரு. பார்த்தா அவங்க வீடு வந்து பூட்டி இருக்கிறத பார்த்துட்டு என்ன விஷயம் அக்கத்து பக்கத்தில் விசாரிக்கிறாரு. அப்போ அபி வந்து சொந்த ஊருக்கே போயிட்டாங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு போகிறாரு. அந்த டைமில் வந்து அஞ்சலி வந்து பார்த்துடுறாங்க முரளியை. என்ன விஷயங்க இங்கே இப்படி வந்தீங்க அப்படின்னோடனே கிளைண்ட்டை பார்க்க வந்து சொல்லிட்டு சமாளிக்கிறாரு. சட்டை மாற்றி போட்டிருக்கீங்க, காலைல வேறு சட்டை தானே போட்டிருக்கீங்கன்னொன்னே இந்த மாதிரி டீ காஃபி கொட்டிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாரு. ராகவ் என்ன பண்ணாரு, அவங்க அக்கா கூட வந்து அவங்க மாமாவை அமுச்சு வச்சுட்டு 2 பேர் கூடயுமே இங்கே என்ன பண்ணுறாரு, அபி வீட்டுக்கு வராரு. அபி வீடு இங்கே தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அபி வீடை போய் பார்க்குறாரு. பார்த்தா அபி இந்த மாதிரி சொந்த ஊருக்கே போயிட்டாங்கன்னொன்னே ராகவால் தாங்கிக்கவே முடியல. அப்போ அபி போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு. இதோட முடியுது.